ட்ரெயின் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய உண்மையான விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக பைல்வான் சார் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நாம நிறைய விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். மாதம்பட்டி ரங்கராஜின் திருமண திருவிளையாடல். முதல் மனைவி ஒப்புதலோட அனுமதியோட அவருடைய ஆலோசனையின் பேர்ல எல்லாத்தையும் தூக்கிட்டார் மாதம்பட்டி ரங்கராஜ். ரொம்ப நாள் ஆயிட்டு வா, நீ 5 கோடிய 90 லட்சத்தை திருப்பி கொடு அப்படின்னு கேஸ் போட்டாங்க. வேணும்னே அவரை உசுப்பி விடணுங்கிறக்காக இந்த கிஸ் அடிக்கிற போறதுலாம் போட்டிருக்காங்க. திருமணமான ஒருவனோட நீ எப்படி இந்த மாதிரியான உறவுகள் வச்சிருக்கலாம்? ஒரிஜினல் மனைவி யார்? தன்னுடைய மனைவியை சட்டம் தெரியும், அந்த மனைவி முன்னால் நம்ம விளையாட முடியாது, தப்பா நடந்துக்க முடியாதுங்கிறத கரெக்டா ஃபாலோ பண்றாருல. அவர் செய்த விளையாட்டுகள்ல ஒரு விளையாட்டு திருவிளையாடல ஒண்ணுதான் சொல்ல முடியும். மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய முதல் மனைவியோடு தான், குழந்தைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்வார். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் சினிமாவை பத்தி பேசுவோம். அங்க என்னென்ன நடக்குது, நடிகர் நடிகைகளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசுவோம். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நடிகரை பத்தி ஒரு விஷயம் பெரிய அளவுல ஒரு தீயா பரவுச்சு அப்படின்னே சொல்லலாம். காட்டு தீ மாதிரி அடுத்தடுத்த விமர்சனங்கள் அவரை பத்தி வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஜெயம் ரவி ஆர்த்தி டிவோர்ஸ் கேஸ் இதுதான் பெரிய அளவுல பேசப்படுற அளவுக்கு போச்சு. இப்போ கொஞ்ச நாளா அதை பத்தின எந்த ஒரு பேச்சும் இல்ல, அத பத்தி சவுண்டே இல்ல, பேசக்கூடாது. அதான் காரணம். அதாவது ஆனா அது உங்களோட பார்வையில இப்ப அந்த கேஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? அவர் எப்படி இருக்காரு? இன்னும் கெரிசாம இருக்காரா? அவருடைய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா கோர்ட் உத்தரவு இன்னும் நம்ம மதிக்கிறோம். அதனால அந்த விஷயத்தை பத்தி பேசாம இப்ப நடந்த நிகழ்வை பற்றி மட்டும் பேசும். ஓகே. சோ இப்ப என்ன நடந்திருக்கு சார் அவரை சுத்தி? அதாவது பாபி டச் கோல்டு யுனிவர்சல் நிறுவனம், அது ஒரு பட தயாரிப்பு நிறுவனம். அவங்க 5 கோடியே 90 லட்சம் ரூபா படம் தயாரிப்பதற்காக ஜெயம் ரவிக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இவர் கால் ஷீட் கொடுக்கல. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப நாள் ஆயிட்டு வா, நீ 5 கோடியே 90 லட்சத்தை திருப்பி கொடு அப்படின்னு கேஸ் போட்டாங்க. இவர் ஜெயம் ரவி கான்ட்ரவர்சியா என்ன பண்ணாரு, எனக்கு 10 கோடி ரூபா நஷ்டம் ஆகி போச்சு, 10 கோடி ரூபா நீங்க தான் எனக்கு நஷ்டம் எடுத்து தரணும்னு திருப்பி கேஸ் போட்டாரு. இது கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு எதனால சார் 10 கோடி நஷ்டம் ஆச்சுன்னு சொல்றாரு? அதாவது நான் கால் ஷீட் கொடுத்தேன், நீங்க பயன்படுத்தலன்னு சொல்றாரு. அப்போ இவங்க கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, 5 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வங்கி உத்தரவாதத்தை கோர்ட்ல தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அந்த வங்கி உத்தரவாதத்தை ஜெயம் ரவி தரப்புல அவங்க தாக்கல் செய்யல. அதனால பாபி டச் தயாரிப்பு நிறுவனம் என்ன கேஸ் போட்டாங்கன்னா, அந்த ஆளு பேங்க் உத்தரவெல்லாம் தரமாட்டான், ரவிமோகன் சொத்தை கான்ஃபிகேஸ் பண்றதுக்கு, பறிமுதல் பண்றதுக்கு நீங்க உத்தரவு போடுங்க சொல்லி பெட்டிஷன் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த கோர்ட்டுல அந்த வழக்கு விசாரணை வந்துச்சு. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அவர் பேங்க் உத்தரவாதம் தாக்கல் செய்யல, அதனால நீங்க ரவிமோகன் சொத்தை நீங்க பறிமுதல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு. இப்ப அந்த சொத்துக்கெல்லாம் இவங்க பறிமுதல் பண்ணிடுவாங்களா? அவரு விட்டுருவாரா? இல்ல, அப்படி போற சமயத்துல மறுபடியும் கோர்ட்ல கட்டுவாரு. கேஸ் போடலாம். இல்ல கட்டுவாரு, பேங்க் உத்தரவாதத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கு. ஓகே. சரி, ஜெயம் ரவி கேஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அவர் என்ன பண்ண போறாரு? இந்த 6 கோடி சொத்து அவருக்கு போக போதா, இல்ல திருப்பி அவர் கொடுக்க போறாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நாம இதே மாதிரி ஒரு கேஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட கேஸ் தான். போன வீக் பேசியிருந்தோம். முதல் மனைவி கூட சேர்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப 2வது மனைவி பாத்தீங்கன்னா, அவருக்கு எதிரா, அதாவது அவங்க முதல் மனைவியை வெறுப்பேத்துற மாதிரி இன்னொரு வீடியோவை எடிட் பண்ணி போட்டு கிஸ் பண்றது, அப்புறம் 2 பேரும் ஊர் சுத்துனது, அது எல்லாத்தையும் போட்டு பப்ளிக்கா போஸ்ட் பண்ணி எடிட்டிங் மை ஹஸ்பண்ட் அப்படின்னும் போட்டிருக்காங்க. இப்போ இவர் முதல் மனைவி கூட தான் வாழ போறாரா, இல்ல 2வது மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்காரா? எந்த மாதிரி இருக்கு இந்த கேஸ் சார்? ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன செய்யறாருன்னா, அவர் தெளிவா இருக்காரு. அதாவது இந்த பதிவு அந்த 2வது மனைவின்னு சொல்லப்படுற பொண்ணு போடுறதுக்கு முன்னாலே அவர் என்ன பண்ணாரு, அவர் அந்த 2வது மனைவியோட இருக்கிற எல்லா புகைப்படங்களையும் வீடியோக்களையும் இணையதளத்துல நீக்கிட்டாரு.
ம். அப்போ என்ன அர்த்தம்? ஓகே. உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்திட்டாரு. ம். இப்போ கோபம் கொண்ட அந்த ஜெசிதா ஜாய் தான். கிறிஸ்டில்டா. ஆ, அதுதான் வந்து இப்போ அந்த வீடியோ போட்டிருக்கு. ம். இது வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கு சமமாகும். சமம். என்ன கேட்டா ஓகே. அதுதான். ஏன்னா உன்கிட்ட இருந்து ஒரு விலகிட்டதா போட்டுட்டாரு. நீ மறுபடியும் இல்லை என் கூட தொடர்புல இருக்கான்னு போட்டான்னா, இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் ஆகும். ஏன்னா ஓகே. முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவி இப்படி போடலாமா? போடக்கூடாது. ஆனா இவரு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்ட் போடும்போதெல்லாம் இவரு அமைதியா இருந்துட்டு, இப்ப இந்த வீடியோக்காக வந்து அவரோட நெட் பேஜ்ல இருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது அப்படின்றது அது எப்படி சார் பாசிபிள் ஆகும்? அத எப்படி இவங்க விடுவாங்க? இல்லாட்டி அவரு எப்படி சும்மா இருப்பாரு? இல்ல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து எப்படி இதுக்கெல்லாம் வந்து அமைதியா இருப்பாங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. முதல் மனைவி இருக்கும் பொழுது, அடுத்து செய்கிற எல்லா திருமணங்களும் செல்லாது. செல்லாதுதான் சார். நீங்க அதுதான் நீங்க சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் டைமுமே அதுதான் நம்ம பேசியிருந்தோம். மாலை யார் வேணா மாத்திக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அப்டின்ட்டு. பட் இவர் வந்து இப்போ ரிமூவ் பண்றதுக்கான காரணம் என்ன? தொடர்ந்து ஒரு வேள இந்த பெண்ணால இவருக்கு விமர்சனத்துக்கு ஆளாகுறதுனாலயா? ஆமா. முதல் மனைவியும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ம், கல்யாணத்துக்கு ஒண்ணா தான் வந்தாங்க. ம், இந்த மாரி வேண்டாங்க. நீங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் நாம ஏன்னா அந்த பொண்ணு வந்து வக்கீலு. நாம ம். கோர்ட்ல ஆமா. பார்த்துக்கலாம். ம். நார் அடிச்சுக்கலாம்னோனே அவர் பூராத்தையும் நீக்கிட்டாரு. ஓகே. இப்ப வேணும்னே அவர உசுப்பி விடணுங்கிறதுக்காக இந்த கிஸ் அடிக்கிறது போறதெல்லாம் போட்டுருக்காங்க. இது வந்து அ முறைகேடான விஷயம் தான். ஓகே. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன செஞ்சாரு, போனாருங்கிறது வேற விஷயம். முதல் மனைவி இருக்கும்போது, ஏற்கனவே திருமணமான ஒருவனோட நீ வந்து எப்படி இந்த மாதிரியான உறவுகள் வச்சிருக்கலாம்? இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடலான்னு கேட்பாங்கல்ல. கேட்பாங்க சார். பட் இப்ப இந்த 6 மாதம் கர்ப்பம் அப்டின்றதுக்கும் அவர் வந்து இல்ல அப்டின்னு சொல்லல. பட் அவங்க கர்ப்பம்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரும் அந்த ஃபோட்டோல கூட இருக்காங்க. அப்டி இருக்கிற பட்சத்துல இப்ப அந்த விஷயம் எப்படி போகும்? இல்ல அது வந்து நீங்க நீங்க யாருடன் சேர்ந்து வேண்டுமானாலும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். ம். ஆனா ஆனா குழந்தைக்கு உரிமை அப்பா கொண்டாட இவரு தான். முடியாது. அதாவது இந்த குழந்தைக்கு இவரு தான் அப்பான்னு கொண்டாட முடியாது. ம். இல்லீகலா இல்லீகல் சைல்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே தவிர, அவரு அவரு தான் இந்த குழந்தைக்கு அப்பாங்கிறது நீங்க வந்து ஜிஎன்ஏ மூலம் பண்ணா கூட அது ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்திய நாட்டு அரசியல் சட்ட அமைப்பு அப்படி இருக்கு. இருக்கு. ஒரு இந்து பொண்ணு வந்து திருமணம் இருந்ததுன்னா, அது விவாகரத்து பண்ணாம, நீங்க அடுத்த திருமணத்த வந்து சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். அதனால இது உசுப்பி விடுற வேல. நீ பாப்போம் என்ன நீ இது மீறி என்ன செய்வ? அவர் சைலன்ட்டா விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இது பாட்டுக்கு பொணந்திக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அதாவது முதல் மனைவி ஒப்புதலோட, அனுமதியோட, அவருடைய ஆலோசனையின் பேர்ல எல்லாத்தையும் தூக்கிட்டாரு மாதம்பட்டி ரங்கராஜ். ஓகே. 2வது அவரும் முதல் மனைவியோட திருமணத்துக்கு வந்திருக்காரு. அதான் ஊடகங்கள் என்ன போட்டாங்கன்னா, 2 பேரும் பேசிக்கல, இவரு முகத்த பார்த்துருந்து வந்தது ஒண்ணா தனியா வந்திருக்காங்க, ஒண்ணா உட்காந்துருக்காங்கல்ல. ம். அப்போ அதுவே வந்து அவங்க எடிட் பண்ணி சும்மா போட்டுருக்காங்க. அவரு அப்படிலாம் போல. என் கூட தான் இருக்காரு அப்படின்ற மாரி 2வது மனைவி அது வந்து அவருல்ல சொல்லணும். நீயே ம். சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ம், ம், 2 பக்கம் கை தட்டணும். ம். அதாவது அவரும் சொல்லணும். ஆமா. அது எடிட் செய்யப்பட்ட ஆனா போட்டோ. அவரு இதுவரைக்கும் வாய திறக்கல. வாய் திறக்கல. அவரு கல்யாணத்த பத்தியும் வாய் திறக்கல. மாலை மாத்திக்கிட்டத பத்தியும் வாய் திறக்கல. 6 மாசம் கர்ப்பங்கிறத பத்தியும் வாய் திறக்கல. அவரு கெப்ட் மம். ஓகே. நான் இல்ல ஆனா மௌனம் இது வந்து சம்மதத்துக்கு அறிகுறியா எடுக்க முடியாது. ம். மௌனம் வந்து முதல் மனைவிக்கு சம்மதம் தான் எடுத்துக்க முடியும். ஓகே. சோ யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும் ஆமா. அப்படின்ற மாரி. அது இந்த விஷயத்துல மாதம்பட்டி கில்லாடி தான் இருந்திருக்காரு. ஜெயஜால கில்லாடியா இருந்திருக்காரு. அதாவது தன்னுடைய மனைவி சட்டம் தெரியும். அந்த மனைவி முன்னால நம்ம விளையாட முடியாது. தப்பா நடந்துக்க முடியாதுங்கிறத கரெக்ட்டா ஃபாலோ பண்றாருல்ல. ஆமா. இப்போ அவங்க 2 பேரும் வந்தாங்கங்கிறத அந்த அம்மாவும் ஒத்துக்கிடுச்சு, இவரும் ஒத்துக்கிடுச்சு. இவங்க 2 பேரும் எடிட் பண்ணி போட்டாங்கன்னு ம். எப்படி இருக்கும்? ஏன் ஆமா. 2 பேரும் தனித்தனியா சேர்ல உட்காந்து எடிட் பண்ணி போட்டாங்களா? அதான் அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் இருக்காங்கல்ல. ஒண்ணா ஆமா. தான் வந்தாங்கன்னு பார்த்துருக்காங்கல்ல. ஆமா, ஆமா. அத எப்படி இது சொல்றது ம். உண்மையாகும்? ம். அது பொய். ஓகே. அதனால மாதம்பட்டி ரங்கராஜும் அவருடைய முதல் மனைவியும் 2 குழந்தைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இடையில அவரு செய்த விளையாட்டுகள்ல ஒரு விளையாட்டு. ஓகே. திருவிளையாடல்ல ஒண்ணுன்னு தான் சொல்ல முடியும். ம், ம், மற்றபடி அது எங்கேயும் போனாலும் எடுபடாது. ம். ஏன்னா, இவரும் அங்க விவாகரத்துக்கு ஃபைல் பண்ணல. ஆமா. அவங்களும் விவாகரத்துக்கு ஃபைல் பண்ணல. தே ஆர் லிவிங் டுகெதர் தான். அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. கண்டிப்பா.
ஸோ நெறைய பேருக்கு வந்து இருந்த ஒரு சந்தேகத்த வந்து நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்குமே அந்த ஒரு சந்தேகம் இருந்தது. ஸோ யார் கூட இருக்காரு, யார் வந்து ஒய்ஃபு, யாரு இல்ல அப்படின்ற மாரி ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்து மக்கள் கிட்ட இருந்தது. ஒரே கண்டிப்பா விஷயம் உங்களோட தாங்க. பதில் மூலியமா மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய முதல் மனைவியோடு தான், குழந்தைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்வார். ஓகே. ஸோ உங்க மூலியமா மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விடை கிடைச்சிருச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.